கெட்டு போச்சு. அததான் பாதி பேர் சாப்பிட்டோமே. அது ஸ்மெல் அப்படி அடிச்சிச்சு, வேற வழி இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த சப்பாத்தி வீக்காகவும் ஒரு பாசிட்டிவான வீக், அதே மாதிரி லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீக்கா அமைய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இவங்கள பூரா பையனே வரிசையில வர சொல்லி கொட்ட வைக்க போறியா? நம்ம நிக்கணும். சோ நான் அந்த விஷயத்துல யோசிக்கிறேன், நான் இங்க நிக்கணுமா அங்க போகணுமா, அது ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? கேர்ள்ஸ் டீம் மட்டும் தான் தெரியும். நான் வந்து பாய்ஸ் டீம்ல இப்போ இவங்க பேசுறதுல கூட நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஆழ குழி தோண்டி புதைச்சிருவா. அப்ப கிளம்புங்க. இங்க இருந்து எத்தனை வாரம் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரியலனா இட் இஸ் a big mistake. I feel like you have to go. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஜாக்கே அங்க காணாம போயிட்டானா, வைல்ட் கார்ட்ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் அங்க காணாம போவாங்களா மாட்டாங்களா? கவனமா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா எப்போ நான் அடிச்சு கீழே போடலாம் பண்ணிட்டு 5 ஸ்ட்ரிங்ஸும் எடுக்கப்பட்டால் அருணின் தலைவர் பதவி பறிபோகும். மேல யாரும் காலை வச்சு மிதிக்காத அளவுக்கு நான் அதை பொத்தி பொத்தி பாக்குற ஆளு என் பெட் பாத்துக்கோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆமான்னு கேட்க போறீங்க நீங்க. ஜிப்ரிஷ்ல புடிச்ச லாங்குவேஜ் உள்ள வரும்போது கபரஸ்டா கத கமச்சே. அதுக்கு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அந்த ஓரம் எதுக்கு? ஏதாவது அந்த ஓரம் கிடைச்சனா என்னோட திங்ஸ் எல்லாம் எனக்கு அந்த ஓரத்துல கொஞ்சம் வைக்கல, அதனால தான். அதுக்காக என்ன ஒரு புத்திசாலித்தனம். இருக்கும்போது எல்லாருமே இங்கே தான் டாப் டு பாட்டம் கழட்டி மாத்திட்டே இருக்கிறோம். நமக்கு அந்த இடம் நமக்கும் ஆனதுதான். தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு. ஸ்டார்ட் பண்ணவே இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் என்ன மாதிரியான ஒரு பிளேயர்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தோணுது. இந்த கேமுக்குள்ள அவங்க இன்னும் தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. நீங்க 3 வாரத்துக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க கேரக்டரா இருந்திருக்கணும். ஆனா நீங்க அதை தவற விட்டீங்கன்னு மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் இங்கேயா பாக்குறேன். இங்க பாரு. இல்லடா, என் சைடு நீங்களும் இருக்கீங்கல்ல, அதான் பாக்கலாம்ல. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு என் பக்கம் பாக்குறேன். சென்னை அது வந்து ஒரு ஃபயரா வந்தாங்க. அப்புறமா உள்ள வந்ததுக்குமா எங்கே ஏதாவது ஃபயர் இருக்கும், அந்த ஊதி பெருசாக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சுவாரஸ்யமா வெயிட் பண்ண, நீ அதுவே வேஸ்ட் பண்ணிட்ட. அதுலயே தெரிஞ்சு உன்னோட கேம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. எந்த மடையனாவது மேட்ல கார தள்ளிக்கிட்டு இருப்பானா? தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எனக்கு தெரியல. எனக்கும் டவுட் இல்ல, தூக்கி குப்பையில போடுற மாதிரி போடுறாங்க. திட்டமிட்டு வேலை செய்றானீங்க. எனக்கு முன்னாடியே நீ வந்து 5 ப்ரோ பண்ண. எதுக்கு? அதான் ஆல்ரெடி வந்துச்சு. தூக்கு பண்ணிருக்கணும். கவுண்ட் முத்து தள்ளு முத்து. தப்பு அங்க எங்க பாக்குறீங்க? டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி என்ன தப்பு தப்பு. இதுதான் தவறான விஷயம். பாத்து இதுதான் 2 யாரு கரெக்ட். 8,000 பிக் பாஸ் 8,000. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 70 ஆமா. யாரும் வரக்கூடாது மட்டும் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா வரியா? நான் உன்ன மாதிரி ஒண்ணு வெட்டி கிடையாது. I'm extremely busy, okay? சாப்பிட்டு இருக்காங்களே எல்லாரும். இல்ல ஒரு கூப்பிடல கூட கூப்பிடலமா. போய் நல்லா கூப்பிடுவாங்களே. டேய் கக்கூஸ்கெல்லாம் தண்ணி ஊத்தினியா? ஊத்தியாச்சுக்கா. அதுக்கு ஷேர் பண்றதுக்கா எடுத்துட்டு வந்தேன். 10வது ஆள் யாருன்னு யோசிச்சேன். அப்புறம் நீங்கங்கிறது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இது உங்க அங்கே தீய வச்சு விட்டாங்களே. மறக்கிறது தப்பு. சாப்பாடு விஷயத்துல எல்லாரையும் வந்து கேட்கணும். நான் இங்க இருக்கு, உயிரோட தான் இங்க இருக்கு. இவ்வளவு அப்பதா என்ன பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டு வர? கோவமே இல்ல, எதுவுமே இல்ல. நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன். சத்தியமா நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. கெட்டு போச்சு. அததான் பாதி பேர் சாப்பிட்டோமே. அது ஸ்மெல் அப்படி அடிச்சிச்சு, வேற வழி இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த சப்பாத்தி எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு.